ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றும் பெருகட்டும். வாழ்க்கையில் நமக்கு வரும் சோதனைகளும் சங்கடங்களும் சில நேரங்களில் தொடர்கதை போல் அடுத்தடுத்து வந்து நம்மை நிலைக்குலையே செய்துவிடும். இந்த துன்பங்களுக்கு எப்போதுதான் விடுவு காலம் பிறக்கும் என்று தவிப்பவர்கள் துதிக்க வேண்டிய அற்புத பதிகம் இது. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 84வது பாடல் நம்மை சூழ்ந்துள்ள அத்தனை இகலோக சங்கடங்களையும் வேரோடு அறுப்பதோடு மட்டுமல்லாமல் மனித பிறவியின் ஆகப்பெரும் சங்கடமான மறுபிறவி என்னும் சுழற்சியில் இருந்தே நமக்கு நிரந்தர விடுதலை தரக்கூடிய மகா மந்திர துதியாகும். வாருங்கள் பாடலை பார்ப்போம். உடையாளை ஒல்கு செம்பட்டு உடையாளை ஒளிர்மதிஞ்சை ஜடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மான் இடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. அதாவது இந்த அகில அண்ட சராசரங்களையும் தனக்கு உடைமையாக கொண்ட எஜமானியை அசைந்தாடும் மென்மையான செம்பட்டு ஆடையை உடுத்தியவளை, ஒளிர்கின்ற இளம்பிறை சந்திரனை தன் சிவந்த சடாமுடியில் சூடியவளை, வஞ்சக நெஞ்சம் கொண்ட தீய மனிதர்களின் மனதில் எக்காலத்திலும் குடி புகாதவளை, நூல் போன்ற மிக மென்மையான அசையும் இடையை கொண்டவளை, எங்கள் பெருமானான சிவபெருமானின் திருமேனியில் பாதியாக அமர்ந்திருப்பவளை, உலக துயரங்கள் நிறைந்த இந்த மண்ணுலகில் அடியேனை இனி பிறக்க வைக்காதவளை மனதார தியானித்தால் அது உங்களை இனி பிறவிக்குழுக்குள் தள்ளாதவாறு கவசம் போல் காத்தருளும். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஆளும் உடையவளும் செம்பட்டு உடுத்தி பிறைச்சந்திரன் சூடி ஈசனின் இடப்பாகத்தில் அமர்ந்திருப்பவளுமான அன்னை அபிராமியின் தெய்வீக கோலத்தை பட்டர் விவரிக்கின்றார். வஞ்சகர்களுக்கு எட்டாத அந்த அன்னை தன்னை உருகி துதிக்கும் பக்தர்களை இந்த உலக துயரங்களில் வீழ்ந்து தவிக்க விடமாட்டாள். அன்னை என்னை இனி ஒருபோதும் பிறக்க விட மாட்டாள், என் சங்கடங்களை தீர்த்து விட்டாள். அவளது இந்த வடிவத்தை நீங்களும் உங்கள் நெஞ்சில் நிறுத்தினால் உங்களையும் இனி பிறவி துயரங்கள் அண்டாதவாறு அவளது குளிர்ந்த பார்வை எந்நேரமும் பார்த்து கொண்டே இருக்கும் என்று பட்டர் உலக மக்களுக்கு பேரருள் வழிகாட்டுகிறார். பாராயணம் செய்யும் முறை: சனிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை அல்லது பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி தினங்களில் பாராயணம் செய்ய தொடங்கலாம். வாழ்க்கையில் கடுமையான சோதனைகளும் சங்கடங்களும் உங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து வழிபடுவது விசேஷம். தீராத மனக்கவலைகள் மற்றும் தொடர் சங்கடங்கள் நீங்க இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை மனமுருகி பாராயணம் செய்ய வேண்டும். ஈசனின் இடப்பாகத்தில் அமர்ந்த அன்னை என் துயரங்களை முற்றிலும் அறிவாள். அவளது பார்வை என் சங்கடங்களை தீர்த்து விட்டது என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு ஓத வேண்டும். சங்கடங்கள் தீர்ப்பதற்கான தற்காப்பு மற்றும் சாத்வீக வழிபாடு என்பதால் அன்னைக்கு உகந்த பால் சாதம் அல்லது கற்கண்டு கலந்த பசும்பால் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக உலர் திராட்சை, பேரிச்சம்பழம் மற்றும் அன்னைக்கு மிகவும் பிரியமான செவ்வரளி அல்லது நறுமணமிக்க மல்லிகை மலர்களை சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 84வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர உங்கள் குடும்பத்தை பின்தொடரும் எத்தகைய சங்கடங்களும் தடைகளும் மன உளைச்சல்களும் அடியோடு நீங்கும். உங்களை வீழ்த்த நினைக்கும் வஞ்சகர்களின் சூழ்ச்சிகள் பலிக்காமல் போகும். அன்னையின் கருணையால் உங்களை சுற்றியுள்ள பிரச்சனைகள் யாவும் சுமூகமாக முடிந்து வாழ்வில் என்றும் குறையாத நிம்மதியும் பேரின்ப பெருவாழ்வும் சித்திக்கும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 85வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.